லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். விருதுநகர் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்தவர் சீனித்தாய். இவர் மதுரை கள்ளிக்குடி அரசு நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வந்தார். கடந்த மே மாதம் ஓய்வு பெற்றார். ஓய்வூதிய பலன் மாத ஓய்வூதியம் பெற விண்ணப்பித்தார். அதற்கு கள்ளிக்குடி வட்டார கல்வி அலுவலர் முத்துக்குமார் 40,000 லஞ்சமாக பெற்றார் என சீனித்தாய் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே லண்டனில் பொறியாளராக பணியாற்றும் ஆசிரியை சீனித்தாய் மகன் சதீஷ் அங்கிருந்து முதல்வர் விஜய்க்கு புகார் அனுப்பியுள்ளார். லஞ்சம் கேட்டால் புகார் தெரிவிக்கும் தமிழக அரசின் வாட்ஸ்அப் எண் முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் வந்துள்ளது. அதில் அவர் தெரிவித்துள்ளதாவது: எனது அம்மா சீனித்தாய் பணி ஓய்வு பெற்ற பின் ஓய்வூதிய ஒப்புதல் நடவடிக்கைகளுக்கு தடையில்லா சான்று பெற லஞ்சம் கேட்டனர். வட்டார கல்வி அலுவலர் 40,000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். ஓய்வூதிய பலன்கள் கிடைத்த நிலையில் மாத ஓய்வூதியம் கிடைக்க விடாமல் இழுத்தடிக்கின்றனர். ஓய்வூதியம் கிடைக்கவும் லஞ்சமாக பெற்ற 40,000 திரும்ப பெற்று தரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட ஆசிரியை சீனித்தாய் கூறுகையில், நான் பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பே வட்டார கல்வி அலுவலரிடம் கொடுக்க வேண்டும் என தலைமை ஆசிரியர் வாசுதேவன் என்னிடம் பணம் வாங்கினார். துபாயில் உள்ள என் மற்றொரு மகன் ரோஹித் தான் 30,000 வாசுதேவனுக்கு அனுப்பினார். நான் 5,000 வட்டார கல்வி அலுவலரிடம் நேரில் கொடுத்தேன். என் புகார் மீது சரிவர விசாரிக்கவில்லை என தெரிவித்தார். இதுகுறித்து வட்டார கல்வி அலுவலர் முத்துக்குமார் கூறுகையில், ஆசிரியை சீனித்தாய் புகார் மீது திருமங்கலம் தொடக்க கல்வி டிஇஓ விசாரணை நடத்தியுள்ளார். புகாரில் உண்மை இல்லை என அறிக்கை அளித்துவிட்டார். நான் யாரிடமும் பணம் கேட்கவில்லை, வாங்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஓய்வு பெறும் ஆசிரியர்களிடம் ஓய்வூதிய கருத்துரு தயாரித்து கொடுக்கிறோம் என்ற பெயரில் பலரிடம் இது போன்ற முறைகேடுகள் நடக்கின்றன. விசாரணையில் சம்பந்தப்பட்ட வட்டார கல்வி அலுவலர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டும் விசாரிக்கப்பட்டுள்ளது. புகார் அளித்தவரின் கருத்து கேட்கப்படுவதில்லை. லஞ்சம் கொடுக்காவிட்டால் ஓய்வூதிய கருத்துருவை 1 வாரத்திற்குள் நீங்களே வெளியே தயாரித்து கொண்டு வாருங்கள் என கூறுகின்றனர். வேறு வழியின்றி பணம் கொடுக்கும் சூழல் ஆசிரியர்களுக்கு ஏற்படுகிறது. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கேட்டால் கொடுக்க கூடாது என முதல்வர் விஜய் கூறியுள்ளார். ஆசிரியை சீனித்தாய் புகார் மீது கல்வித்துறை அதிகாரிகள் வெளிப்படையாக விசாரணை நடத்த வேண்டும் என்கிறது அனைத்திந்திய ஆசிரியர் பேரவை.